கண்ணுல மை வைக்கிற பழக்கம் எப்படி வந்தது? அதனால இருக்கிற பயன்கள் என்ன? இந்த கண்மை நம்ம வீட்டிலேயே தயாரிக்க முடியுமா? கண்மை அந்த காலத்துலலாம் வீட்டில் தாங்க தயாரிச்சுக்கிட்டாங்க. ஒன்றும் கமர்ஷியலாலாம் யாரும் வந்து கண்மை விற்றது கிடையாது. கண்மை வந்து அந்த ஒரு சட்டி வச்சு சில பொருட்களை எரித்து அந்த சட்டியை கவுத்து வைப்பாங்க. அது மேலே படியிறது அப்படியே எடுத்து அதை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி கண்மை வச்சுப்பாங்க. இது வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் அந்த காலத்தில் இருந்தது. அது வந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வியாபார பொருளாக மாற்றப்பட்டு விட்டது. உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் கடைகளில் போனீங்கன்னா உங்கள் கண்மை நீங்கள் டப்பாவாக வாங்கிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கண்மைகள் செய்து யாரும் விற்பதில்லை. அவர்களுக்கு தேவையான வீட்டில் உள்ள பெண்களுக்கு கண்மை ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருமே தீட்டிக் கொள்வார்கள். ஏனால் கண் சம்பந்தப்பட்ட மருந்துகள் அனைத்தும் இவ்வாறு கீழப்பை மேலப்பையில் தீட்டி விடுவார்கள். அந்த வெள்ளி கம்பி ஒன்று எடுத்து அந்த மருந்து ஒரு களிம்பாக இருக்கும், அதை தீட்டி விடுவாங்க. அதுதான் அந்த கண் மருத்துவத்திலிருந்து வந்தது தான் கண்மை. கண்மை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஸ்தட்டிக் அப்பியரன்ஸ், அந்த ஒரு அமைப்பு, கண்ணின் அமைப்பை எடுத்து காட்டுவதற்காக அந்த கருவளையத்தை நீங்கள் தீட்டிக் கொள்கிறீர்கள் அந்த ஐலிட்டில். அந்த காலத்துலேயும் அது வந்து ஒரு அந்த அப்பியரன்ஸ், அந்த ஒரு அமைப்பு, அந்த மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது அந்த கண்கள் தனியாக தெரியும். அதற்காக அது வந்து ஒரு காரணம், முக்கியமான காரணம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அந்த கண்மை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ், உங்களுக்கு கண் நோய்களிலிருந்து உங்களை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், இப்போ மெட்ராஸ் ஐலாம் வருது பாருங்கள், தூய்மையான கண்மை முறையாக செய்யக்கூடிய வழிமுறைகள் உண்டு. அது பிரகாரம் நீங்கள் செய்து கண்மை தினந்தோறும் குளித்த பிறகு கண்மையை நீங்கள் பூசிக்கொண்டீர்களானால் உங்களுக்கு வந்து எண்ணற்ற அந்த கண் நோய்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த கண் ரப்பை, அந்த கண்ணில் உள்ள நீர் சுரப்பிகள், இதுக்கெல்லாம் வந்து நிறைய இப்போது நீர் சுரப்பி கண்ணீரில் உள்ள கண்ணீர் சுரப்பிகள் அது வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த கண்ணீர் சுரக்கிறது வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்கள் எரிய ஆரம்பித்து விடும். அங்கே லூப்ரிகன்ட் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் அதை வந்து திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானத்தில் அந்த அக்வான் ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அது அப்பப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 2 ட்ராப் போட்டுக்கணும் உங்கள் கண்களை ஈரமாக வைத்துக் கொள்வதற்கு. அதுதானே தவிர அந்த கண்ணீர் சுரப்பியை மறுபடியும் அதை இயங்க செய்வதற்கு நம்மளிடத்திலே மருத்துவம் இல்லை. ஆனால் இந்த கண்மை இட்டுக்கொள்வதனால் இந்த கண்மை வந்து உங்களுடைய கண்களை நுண்கிருமிகளின் தாக்கத்தில் இருந்து காத்து நிற்கும். அதே சமயத்தில் உங்கள் அந்த கண்ணீர் சுரப்பிகளை சீராக இயங்க செய்யும். இதுதான் அந்த கண்மைக்கு பின்னால் உள்ள விஞ்ஞானம். வணக்கம், நன்றி.